பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கரூர் மாவட்டம் ராச்சாண்டார் திருமலை என்று சொல்லக்கூடிய ஆற்றிமலையில் ஜல்லிக்கட்டு விழா நடக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு விழா ஆரம்ப காலத்திலிருந்து பழங்காலம் தொட்டு நடந்து வந்த ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுதும் நடந்திருக்கிறது. நான் அப்பொழுது அமைச்சராக இருந்திருக்கிறேன். இப்பொழுது ஊர் முக்கியஸ்தர்கள் எல்லாம் அந்த ஜல்லிக்கட்டு கமிட்டி சார்பாக வந்து எங்களுடைய அலுவலகத்தில் அழைப்பிதழ் கொடுத்தார்கள். அப்பொழுது நாங்களும் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் மதியம் வருவதாக சொல்லியிருந்தோம். இப்பொழுது காலையில் இந்த ஜல்லிக்கட்டு துவங்கப்பட்டது. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் துவக்கி வைத்தார்கள். இப்பொழுது 1:30 மணிக்கு வந்தோம். நாங்கள் 1:30 மணிக்கு வந்தோம். ஆனால் அந்த வாடிவாசல் மேடையில் 2 எம்எல்ஏ உட்காந்துக்கிட்டு திமுக காரங்க முழுசாக ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு எங்களை மேலே விடல. மேலே போனால் ஒரே ஒரு ஓரத்தில் நிற்க முடிஞ்சது. சரி, நாங்கள் வந்துட்டோம். திரும்ப ஒரே கோஷம் விட்டு ஏதோ சர்வாதிகார அரசு நடக்கிறது போல. இது ஒரு அரசாங்க விழா, இது ஒரு அரசாங்க விழா, இது கட்சி சார்பற்றது என்று எங்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் நடத்தும் பொழுது நான் வந்து துவக்கி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்துட்டு போயிட்டோம். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஏதோ திமுகவே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற மாதிரியும் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த ஜல்லிக்கட்டு கமிட்டியோட நிர்வாகமே இல்லை, அவங்க கையிலே இல்லை. அவங்க எல்லாம் கீழே வந்ததுக்கு அப்புறம் வந்து எங்கிட்ட கோச்சிக்காதீங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு. அந்த மாதிரியான ஒரு அராஜகம் நடக்குது. 2 எம்எல்ஏ அங்கேயே உட்காந்துருக்குறாங்க. நான் 2 எம்எல்ஏ சொல்லிட்டு தான் வந்தேன். நாங்களும் அமைச்சராக இருந்தோம். எங்கள் ஆட்சியிலையும் இந்த இடத்துல ஆற்றிமலையில் ஜல்லிக்கட்டு நடந்தது. இந்த மாதிரியான ஒரு அராஜகத்தை பார்த்ததில்ல. யாரும் மேலே போன 5 நிமிஷம் திரும்பி வந்துட்டோம். இதுதான் நடக்குது. அதனால இது வந்து ஒரு டைம் ஒதுக்கி கொடுக்கணும். அதிகாரிகள் யாருமே இல்லை. அதிகாரிகள் கேட்ட யாருன்னு பார்த்தா யாருமே இல்லை. ஒரு டைம் ஒதுக்கி கொடுக்கணும். ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ ஒதுக்கி கொடுக்கணும். எதுக்கு அழைப்புதல் கொடுக்குறாங்க? அழைப்புதல் எதுக்கு கொடுக்குறாங்க? அப்படி திமுக நடத்துற மாதிரி இருந்ததுன்னா திமுக தனியா கொண்டு நடத்திக்கணும். இது அப்படியெல்லாம் இல்லை. பாரம்பரியமா பழங்காலத்திலிருந்து நடந்து வந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வு. ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்ட காலத்துக்கு அப்புறம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக ஆட்சியில தான் அந்த தடை நீக்கப்பட்டு தமிழகத்தினுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. அப்பொழுது நானும் 2 தடவை வந்திருக்கிறேன். இந்த மாதிரில இல்லை. நாங்க வந்து ஆரம்பிச்சோம், கொஞ்ச நேரம் இருந்து அதெல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிடுவோம். அவங்களும் வந்திருக்காங்க. ஒரே இடத்துல ஒரே மேடையில ஒரே ஸ்டேஜில் 2 பக்கம் 2 பேர் இருந்திருக்காங்க. ஆனா இப்ப ரொம்ப அராஜகம் பண்றாங்க. இது நீடிக்காது, இது திமுக ஆட்சியே தொடரும், அப்படியே நாங்களே ஆட்சியில் இருப்போங்கிற ஒரு மமதையில நடந்துக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் மேல 2 பேர் உட்கார்ந்தே இருக்கிறாங்க. இடம் இல்லாம உட்கார்ந்தே இருக்கிறாங்க. ஒரு அரசியல் நாகரிகம் கூட தெரியாம, இல்ல ஊர் அந்த கமிட்டின் சார்பா வந்து கூப்பிடலன்னு நாங்க வந்திருக்க மாட்டோம். கேட்டோம், கட்சி சார்பற்றது, நீங்க வாங்க, உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால எங்க நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்கிறோம். எங்க மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணை செயலாளர், இணை செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாரும் நிர்வாகிகளும் வந்திருக்கிறோம். வந்த மேலேயே விடல. அப்பனா அது என்ன திமுகனுடைய சொந்த ஜல்லிக்கட்டா? அதிகாரத்து மமதையில, அதிகாரத்தினுடைய உச்சத்துல அராஜகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்துல நடக்கும். அடுத்த தடவை மீண்டும் இதே இடத்துல எங்கள் எடப்பாடியார் அம்மாவுடைய அரசு அமையும். எடப்பாடியார் அப்ப பாத்துக்கிறோம்.